நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூ பத்தி பார்த்துட்டு வரோம். நேற்றுக்கு எம்ஐ vs எஸ்ஆர்ஹெச் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்பட்டது. ஏன்னா ரெண்டு பேருமே பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். மும்பை இந்தியன்ஸ் போன மேட்ச் யாருமே ஜெயிக்க முடியாத டெல்லியை ஜெயிச்சு நல்ல ஒரு கான்பிடென்ட்டோட வந்தாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் இந்த மேட்ச் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிருவோம், ஏன்னா நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்பிடென்ட்டோட தான் வந்தாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு முக்கிய காரணமா டேல் ஸ்டெயின் இந்த மேட்ச்ல 300 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு கணிச்சிருந்தாரு. பட் அவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையாதுல்ல, ஏன்னா அவரோட ட்வீட் தான் முன்னாடியே கணிச்சு அது நல்லா வைரல் ஆனிச்சு. அந்த மாதிரி கிடையாது. பட் இவரோட கணிப்புல ஒரு பாதி உண்மையாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு டீம் 300 அடிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா ரெண்டு டீமுமே சேர்த்து ஒரு 300க்கு மேல அடிச்சாங்க. ஸோ அதையே அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஈஸி வின் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லாம அப்படியே ஒரு ஸ்லோ மூவியை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. டாஸ் வின் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ், ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ்லேயே ஓவர்லவு இந்த மேட்ச் மும்பைக்கு சாதகமாக போயிருமோ அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். எஸ்ஆர்ஹெச் டீம்ல அபிஷேக் சர்மா மட்டும் தான் ஓரளவு அடிக்க இன்டென்ட் காட்டினாரு. மற்றவங்க யாருனாலையுமே அடிக்க முடியல. அபிஷேக் சர்மா 40 ரன்கள் ஓரளவு கொஞ்சம் மதரடியாக ஆடி 28 பந்துகளில் 40 ரன்கள் அடிச்சாரு. டிராவிஸ் ஹெட் அவர் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் அவரை ஓவரா ஹைப் பண்ணி இந்த வருஷம் அப்படியே கொஞ்சம் அவர் டவுன் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். போன வருஷம் பேட்டிங்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கின எஸ்ஆர்ஹெச் அணி இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப்பை காட்டல. ஒரே ஒரு மேட்ச் அபிஷேக் சர்மா 55 பால் 140 அடிச்சு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் மற்ற மேட்ச்கள்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ட் காட்டல அப்படின்றது தெரிஞ்சது. டிராவிஸ் ஹெட் அவரும் ஒரு சரியான ஃபார்ம்ல கிடையாது. கிளாசன் ஓரளவு கடைசி நேரத்துல ட்ரை பண்ணாரு. பட் அவரால் கொஞ்சம் ஓரளவு எலிவேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதை ஃபுல்லா ஒரு ஃபோர்ஸா கொண்டு போய் இன்னிங்ஸை முடிக்க முடியல. நிதிஷ் ரெட்டி அவர் போன ஐபிஎல்ல ரொம்பவே ஒரு பெரிய சென்சேஷனா பார்க்கப்பட்டாரு. இந்த ஐபிஎல்ல அவரோட அந்த கிரேஸும் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அனிகேத் வர்மா தான் இந்த ஐபிஎல்ல போன வருஷம் எப்படி நிதிஷ் ரெட்டி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு நியூ ஃபைண்டா இருக்கிறாரு நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் ஓரளவு அடிச்சு மேல வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா எஸ்ஆர்ஹெச் ஒரு பெரிய தவறு பண்ணாங்க. அனிகேத் வர்மா நல்ல ஒரு ஹிட் பண்றாரு, ஸோ சூப்பரா அடிக்கிறாரு. அவரை ஏர்லியரா அனுப்பாம நிதிஷ் ரெட்டியை அவங்க அனுப்புறாங்க அப்படின்றதுதான் ஒரு கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு டாக்டிக்கலா ஒரு நியூ மூவ் எடுத்தாங்க அப்படின்னா அனிகேத் வர்மாவை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் ஸ்கோர் கூடியிருக்கும். அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். மற்றபடி நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ரொம்ப ஒரு பவுண்டரிஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு அடிக்க முடியல. ஒரே ஒரு ஓவர் தீபக் சகரோட ஒரே ஒரு ஓவர்ல மட்டும்தான் ஒரு 2 6 2 4 அப்படின்ற மாதிரி வந்துச்சு. கடைசியில ஒரு ஓவர்ல சம்திங் ஒரு 20 கிட்ட ரன் வந்துச்சு. மற்றபடி எல்லா ஓவர்லயும் ஒரு 6 7 இந்த மாதிரி தான் ரன்கள் போச்சு. அதனாலேயே எஸ்ஆர்ஹெச் மிகப்பெரிய அளவுக்கு இந்த கேமுக்குள்ள எந்த ஒரு மொமெண்ட்லயுமே வர முடியல. அதை நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. மும்பை இந்தியன்ஸ் போன மேட்ச் ஃபீல்டிங்காக தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் அதுலயே டோட்டல் சொதப்பல் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் கிடைக்க வேண்டியது வில் ஜாக்ஸ் கேட்ச விட்டாரு. அதுக்கப்புறம் கரண் சர்மா கேட்ச விட்டாரு. ஸோ அவர்கிட்டே கிட்டத்தட்ட 2 கேட்ச் போச்சு. அதுவும் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு கேட்ச் போச்சு, ஹெட்டுக்கும் ஒரு கேட்ச் போச்சு. ஸோ 2 கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு பட்ட இடத்திலே படும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே போன மேட்ச் கையில அடிபட்டுச்சு. அப்போ ஓவர் போட்டுட்டு அவர் பெவிலியன் போனாரு. இந்த மேட்ச் ஓவர் போடுறதுக்கு முன்னாடியே பெவிலியன் போயிட்டாரு. அதனால ஒரு பவுலர் ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அதனால வில் ஜாக்ஸுக்கு கொடுத்தாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் வில் ஜாக்ஸுக்கு நல்ல டர்ன் கிடைச்சது. அவர் விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்தார். 3 ஓவருக்கு 14 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட். அது ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா வழக்கம் போல தன்னோட அந்த ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா போட்டு ரன்கள் விட்டு கொடுத்தாலும் விக்கெட் ஏதாவது எடுத்து பிரேக் த்ரூ கொடுத்துறாரு. அதுல அவர் சிறப்பா பண்ணிட்டாரு. பும்ரா அவர் எப்பவுமே ஆரம்பத்துல கொஞ்சம் அடிக்க விடுற மாதிரி விட்டாலும் கடைசி 2 ஓவர்ல பிடிச்சிருவாரு. இந்த தடவையும் அந்த மாதிரி பிடிச்சு கரெக்டா சரியான நேரத்துல கிளாசனோட விக்கெட்டை ஒரு பியூட்டிஃபுல் டெலிவரி. அவரால் கிளாசன்னால அந்த பால கணிக்கவே முடியல. அது எப்படி வரும்ன்றது அவருக்கு தெரியல, மிஸ் பண்ணிட்டாரு. அதுலயே கிட்டத்தட்ட மேட்ச் எம்ஐ கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசி ஓவர்ல அனிகேட் வர்மா என்னதான் கொஞ்சம் முற்பட்டாலும் அவரால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியல.
162 ரன்ஸ் தான் வந்து அடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் இன்னும் ஆக்சலேட் பண்ணாம இருக்காரு அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய விமர்சனம் அவர் மேல இருந்துச்சு. போன மேட்ச் கொஞ்சம் வந்து அவர் அப்படியே ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி வந்தார், அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் வந்து அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 3 6 அடிச்சாரு. சரி ஓகே, இந்த மேட்ச் வந்து வச்சு விளாச போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல ஒரு கரெக்டான டெலிவரி, பேட் கமின்ஸ் சூப்பரான டெலிவரி போட்டு அவர் விக்கெட் எடுத்தாரு. 26 ரன்கள் அவர் அவுட். அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் இறங்குவார்னு பார்த்தா வில் ஜாக்ஸ் இறக்கி விட்டாங்க. வில் ஜாக்ஸ் அண்ட் ரிக்கல்டன் இவங்க 2 பேரும் வந்து ஓரளவு வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோஸா, இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் அப்போதைக்கு எப்ப கிடைக்கிற பால்ல பவுண்டரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ்க்கு இவங்களோட இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பால் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. பிச்சில் வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சது. ஸோ டியூ மிகப்பெரிய அளவு இல்லை அப்படின்னாலும் பிச்சில் வந்து செகண்ட் பேட்டிங் முடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபேவரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து ரியான் ரிக்கல்டனுக்கு ஒரு அந்த அவுட் வந்து நாட் அவுட்னு கொடுக்கப்பட்டது. அது வந்து சர்ச்சேன்ற மாதிரி சொல்றாங்க, பட் அது சர்ச்சே கிடையாது. அதாவது கீப்பர் வந்து முன்னாடி வந்து பிடிச்சாருன்னா அது நோ பால் தான். அது வந்து கிரிக்கெட் ரூல்ஸ்ல இருக்கு. அதனாலதான் வந்து ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து தோனிக்கு கூட அவர் முன்னாடி வந்து பிடிச்சாரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தாங்க. ஸோ இது வந்து ரூல்ஸ்ல உள்ளதுதான். பட் வந்து இது பவுலர் வந்து போடுறாரு, அவரு மேல தப்பு கிடையாது, கீப்பர் மேல தப்பு. பட் அது வந்து பவுலரோட கணக்கில் வந்து போகுது அப்படின்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து தன்னோட விமர்சனத்தை வச்சிருந்தாரு. ஸோ அந்த ஒரு சான்ஸையும் வந்து ரியான் ரெக்கல்டன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரியான் ரெக்கல்டனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்பி மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அவர் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டெலிவர் பண்ணல. ஸோ ஓரளவு ஆக்சிலேட் பண்றாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுறாரு. அந்த மாதிரி தான் இருக்காரு. ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஒரு 70 80 அந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து மும்பை இந்தியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் அவரும் வந்து ஒரு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்து அவர் ஃபில் பண்ணல. ஸோ அவருமே வந்து பேட்டிங்ல வந்து இன்னும் ஃபயர் பவர் காமிக்கல. நேற்று வந்து கொஞ்சம் காமிச்சார் அப்படின்னு சொல்லலாம். பவுலிங்ல வந்து கொஞ்சம் நேற்று அவர் நல்லா போட்டதுனால பவுலிங் அண்ட் பேட்டிங் இது ரெண்டுலயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுத்தாங்க. சூரியகுமார் யாதவ் அவரும் வந்து நல்லா ஆட ஆரம்பிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்றாரு. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவுட் ஆயிடுறாரு. அந்த ஒரு மிஸ்டேக் நேற்று அவரும் பண்ணாரு. பேட் கமின்ஸ் அவங்களோட பவுலிங்ல வந்துட்டு பேட் கமின்ஸ் சூப்பரா போட்டாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த வேரியேஷன் டெலிவரி ஸ்லோவர் 1 ஃபாஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிச்சு அவர் வந்து கொஞ்சம் நல்லா போட்டாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடி வாங்கின ஈசன் மலிங்கா அதுக்கப்புறம் வந்து கடைசி கட்ட ஓவர்களில் ஓரளவு நல்லா போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச், இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் கூடி இருக்கும். ஆனா இவங்க வந்து அந்த ஒரு விக்கெட்டு 2 டாட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் ஆக்கிட்டாங்க ஒரு 17th ஓவர்ல. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் அவங்களோட ரன் ரேட் குறையிறதுக்கான ஒரு காரணமா இருந்தது. இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த விக்டரி வந்து ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து தோத்தாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் 2 மேட்ச் தோத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 7 மேட்ச்ல 3 மேட்ச் வின் பண்ணிட்டு 4 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. ஸோ மொமெண்டம் வந்து ஒரு தொடர்ச்சியான வெற்றி கிடைக்கும் போது நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு மொமெண்டத்தை அப்படியே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சுக்கு எதிராக வந்து சூப்பரா பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா அவர் தான் வந்து இப்போ நிம்மதி பெருமிச்சு விட்டுருப்பாரு. ஓகே, ஒரு மொமெண்டத்துக்கு வந்துட்டோம், இனி வந்து டீம் வந்து அப்படியே செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து டீமுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே தன்னோட ரோல்ஸை உணர்ந்து அவங்க வந்து அந்த ரோலை டெலிவர் பண்றாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொமெண்டம் அப்படியே கேரி அவுட் ஆகும். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னா இஷான் கிஷனோட ஃபார்ம் தான். ஏன்னா இஷான் கிஷனை ரொம்ப நம்பி எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் செஞ்சுரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து சரியா ஆடல, அதுக்கப்புறம் வந்து எல்லா மேட்ச்லயுமே ஃபெயிலியர் தான். ஸோ அவர் வந்து எப்பவுமே இப்படிதான் வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் 2-3 மேட்ச் தான் போவாரு, அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆடுவார். இந்த மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸுக்கு பண்ணிட்டு இருந்தார். ஒரு கன்சிக்யூட்டிவா வந்து ஒரு டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்குமே கொடுத்ததில்லை. ஒரு சம் மேட்சஸ் வந்து நல்லா ஆடுவாரு, கொஞ்சம் 20-30 அப்படின்ட்டு போவாரு. பட் அந்த அளவுக்கு கூட இஷான் கிஷன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணல. மும்பை இந்தியன்ஸுக்காச்சும் வந்து ஒரு 20-30 இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒரு சில மேட்ச் வந்து 50+ அடிப்பாரு. நிதிஷ் ரெட்டியும் போன சீசன்ல வந்துட்டு அவர் தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பிளேயரா பேசப்பட்டாரு. இந்த சீசன்ல அவரும் ரொம்ப வந்து ஆக்சிலேட் பண்ணல. போன டைம் வந்து எப்படி நிதிஷ் ரெட்டி இருந்தாரோ அந்த மாதிரி இந்த தடவை அனிகேட் பெருமா ஆடிட்டு இருக்காரு. அவர் தான் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவரை வந்து கொஞ்சம் இயர்லியரா எஸ்ஆர்ஹெச் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்து கூட போயிருக்கு. ஸோ அந்த ஒரு டாக்டிக்கல் மூவை எஸ்ஆர்ஹெச் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
மற்றபடி வந்து எஸ்ஆர்ஹெச்ல நிறைய வந்து மிஸ்டேக் இருக்கு. ஸோ பவுலிங் வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னு சொல்லலாம். ஜீசன் அன்சாரி தான் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்காரு. ஷமிக்கு அந்த பழைய ஃபார்ம் வரல, அதனால அவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாரு. மற்றபடி பேட்டிங் யூனிட்டும் மிகப்பெரிய அளவுக்கு வீக்கா இருக்கு. ஹெட் அண்ட் கிளாசன் இவங்க 2 பேரையும் ரொம்பவே நம்பியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். பட் அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு இன்னும் டெலிவர் பண்ணல. அபிஷேக் சர்மா மட்டும்தான் ஒரே ஒரு மேட்ச் வந்து 140 அடிச்சு ஒரு மிகப்பெரிய பூமை கொடுத்தாரு. ஸோ அவர் தான் கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்றாரு. மற்றபடி வந்து பேட்டிங்லேயும் வந்து ரொம்பவே டவுனாக தான் இருக்கு. ஸோ போன வருஷம் பேட்டிங்காக ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு அணி இந்த வருஷம் பேட்டிங்லேயே ரொம்ப சொதப்பலாம் ஆடிட்டு இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். அதை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்த மேட்சஸ்ல கொஞ்சம் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஒரு ஐபிஎல்ன்றது இன்னும் ஒரு 2-3 மேட்ச்லயே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், எஸ்ஆர்ஹெச் இவங்களோட அந்த ஒரு பிளே ஆஃப் ரேஸ் வந்து முடிவு பண்ணிடும். அது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் இவங்க 2 பேரோட மேட்ச் இருக்கு. இந்த 2 மேட்சும் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எஸ்ஆர்ஹெச் வெளியில போறது உறுதி, சிஎஸ்கே கிட்டத்தட்ட 90% வெளியில போறது உறுதி அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ஒரு 3 டீமே தங்களுக்குள்ள ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி அடுத்தடுத்து விளையாட போறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.